ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Corinthians chapter 7 verse 1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோടെ பூர்ணப்படுத்த கடவோம். ஆமென். பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்கேட்ட இந்த வார்த்தையில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசூசிகள், கரைகள், திரைகள், அதில் இருக்கக்கூடிய மாசு, அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அவைகளெல்லாம் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோടെ பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய ஆவியிலும் என்னென்னலாம் அசூசி இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வெளிச்சத்தில், ஆவியானவருடைய வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்த்து அவைகளெல்லாம் சுத்திகரித்து அவைகள் நம்மை விட்டு நீங்கும்படியாக, எப்படி ஒரு வீட்டை சுத்திகரிக்கிறோம், ஒரு வீட்டை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது, உடனடியாக நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் செய்கிறோம். சுத்தம் பண்ணி ஒற்றை அடித்து பெருக்கி கூட்டி ஒயிட் வாஷ் பண்ணி சுத்திகரித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறோமோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக போவதற்கு முன்னதாக நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் சுத்திகரிப்புனா என்னன்னு நீங்கள் ஒருவேளை கேட்பீங்க. சுத்திகரிக்கிறதுனா நாமே நம்மளுடைய பாவங்களற நம்மை கழுவி கொள்ளுகிறது. நமக்குள்ளே படிந்திருக்கிற பாவ கரைகளையெல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ளுதல், அதுதான் சுத்திகரிப்பு. அந்த கிளென்சிங் என்று சொல்வார்கள். அந்த கிளென்சிங்கை ஆண்டவர் எப்படி நமக்கு கிடைக்க செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதில் எப்படி நம்ம கழுவி கொள்ளணும், எப்படி நம்ம சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, எப்படி கழுவப்பட்டோமா? இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள் என்று போட்டிருக்குது. அப்போ இங்கே ஒரு வாஷிங், ஒரு கழுவப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட்ட உடனே என்ன நடக்குது? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ நம்மளை கழுவுவது எதில் நம்ம கழுவி கொள்கிறோம்? அவருடைய நாமம், இயேசுவின் நாமம், பரிசுத்த ஆவியானவர், அவரால் நம்ம கழுவி கொள்ளணும், நம்மளை கழுவி சுத்திகரித்து கொள்ளணும். இந்த வருஷத்தின் கடைசியில் நம்முடைய பாவக்கரைகள், நம்ம எங்கேயோ பல காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நம்ம ஓடி இருக்கிறோம். அதில் அநேக குறைகள், அநேக நம்ம தவறுகள், மீறுதல்கள், நம்ம அநேக இடங்களிலே இடறி இருக்கிறோம், தவறி இருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து எங்கெல்லாம் நம்ம தவறுனோமோ, எங்கெல்லாம் நம்ம தப்பு செஞ்சோமோ, அது எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செஞ்சு நம்மை அவருடைய நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாமே கழுவி கொள்ள வேண்டும். அடுத்தது எதில் கழுவி கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தல். அங்கே பார்த்தோம், இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஆவியினாலே கழுவப்படுகிறோம். இந்த இடத்துல எதில் கழுவப்படுகிறோம்? தேவனுடைய வசனத்தினாலே. திருவசனம்,
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்போ இந்த இடத்துல திருவசனமாகிய தண்ணீரினால், இந்த இடத்துல திருவசனத்தை எதுக்கு ஒப்பனையாக சொல்கிறாருன்னா தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்கிறாரு. எப்படி ஒரு தண்ணீரில் நம்ம எல்லாத்தையும் கழுவி சுத்திகரிப்போமோ அதுபோல் இந்த திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, நாம் எதிலே நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது 1 யோவான் 1 அதிகாரம் 7 வாசிக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்கள், இந்த இடத்துல பார்க்கிறோம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அப்போது எதிலெல்லாம் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். நமது தேவனுடைய ஆவினாலே நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். வசனத்தினாலே நம்ம கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். இந்த 4 காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆதலால் பிரியமானவர்களே, அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ளணும். ஆண்டவரிடத்துல கேட்கக்கூடாது, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கன்னு. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவருடைய நாமத்தை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய இரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அதை நாம் அப்பியாசப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது என்பது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்டதான் இந்த வார்த்தையின்படியாக இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் என்ற வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவரும் தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை ஆண்டவரே பூர்ணப்படுத்த தேவரே நீ கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்தி ஒரு புதிய வருஷத்திற்கு நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் இருக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.